Hi, circuit analysis. So resistance and capacitance ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் பண்ணி கேட்டிருந்த ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ அனுப்புவாங்கள்ல, அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோட ஒரு கொஷின் புக்லெட் மாதிரி இருந்தது. ஸோ எந்த இன்ஸ்டியூட் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த ப்ராப்ளம் நீட் டிஃபிகல்ட்டி லெவலில் இல்லை, டிஃபிகல்ட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னையோ இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டையோ ப்ளேம் பண்ணக்கூடாது, அந்த இன்ஸ்டியூட்டை தான் ப்ளேம் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ப்ராப்ளம் என்ன? ஃபைண்ட் VA minus VB ஃபார் த ஃபாலோயிங் கிவன் சர்க்யூட் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் 2 பாயிண்ட் இருக்குது, AB அப்படின்ற பாயிண்ட்டு. ஸோ இந்த 2 பாயிண்ட்லேயும் வோல்டேஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கோ அதான் கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்ளமில் வந்து நிறைய குட்டியான விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த 2 ohm. இந்த 2 ohm இல்லாட்டி இந்த நோடுக்கும் அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 24 வோல்ட்டாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? பட் இந்த இடத்துல 2 ohm இருக்குது. ஸோ வி கேன் ஜஸ்ட் சே எக்ஸ்பிளிசிட்லி அந்த அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்றது இல்லை. ஸோ வி ஹேவ் டு ஃபிகர் இட் அவுட். அதை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், திஸ் இஸ் DC சப்ளை. DC சப்ளைன்னு ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃபர்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ். டு பி ஹானஸ்ட், எப்படி சொல்கிறீங்கன்னா, இம்பிடன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் ஈக்குவல் டு 1/ωc. இப்போ பாருங்கள், DC சப்ளை ஒமேகா இஸ் 0, நோ ஃப்ரீக்வன்சி. அப்போது XC வில் பி இன்ஃபைனைட். இன்ஃபைனைட்னால அதிக இன்ஃபைனைட் இருக்கிறதுனால கரண்ட் வில் பி 0 ஹியர். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ ஜஸ்ட்டு இந்த கரண்ட் வந்து இந்த 2 ohm வழியாக போயிட்டு இப்படி வந்து முடிஞ்சிடும். சரி, கரண்ட்டே போகாது, அப்புறம் எப்படி அங்கே பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும் அப்படின்னு டவுட் வரும். ஓவர் த வீடியோ ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ இந்த கரண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், நெட் ரெசிஸ்டன்ஸ் இந்த 2 ohm, 6 ohm, 4 ohm எல்லாமே எப்படி இருக்குது? சீரியஸில் இருக்குது. சீரியஸில் இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ். ஸோ 2 + 6 8, 8 + 4 12. ஸோ கரண்ட் வில் பி V/R, ஓம்ஸ்லாம் தான். ஸோ கரண்ட் வில் பி 24/12 2 ஆம்பியர். ஸோ கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து 24 வோல்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். என்ன பொட்டன்ஷியல் ட்ராப்னா V = IR. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஓம்ஸ்லாம் மட்டும்தான். அண்ட் அஸ் வெல் அஸ் சீரியஸில் நெட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறது. இதை நான் வந்து ஸ்டெப்ஸ் வைஸ் போடல, ஏன்னா இந்த ப்ராப்ளமில் ஈஸியான இருக்க திங்ஸ் வந்து இது தான். ஸோ தட்ஸ் வை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இந்த இடத்துல 4 வோல்ட் வந்து ட்ராப் ஆகிருக்கும். ஸோ த நெட் பொட்டன்ஷியல் அக்ராஸ் திஸ் வில் பி, இடத்துல 24 இருக்குது, இந்த இடத்துல 4 போயிடுச்சுன்னா 20 வோல்ட் தான் இருக்கும். இதே பேட்ரி வந்து இந்த இடத்துல இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், த பொட்டன்ஷியல் ட்ராப் வில் பி 28 ப்ளஸ் பண்ணிக்கணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த இடத்துல நமக்கு அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு மைனஸ் இருக்குது, செகண்ட் ப்ளஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்குது. KVL நீங்கள் படிக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அந்த KVL தான் அந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். பேசிக்கலி எவ்ரி திங் இஸ் KVL. நீங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல் கால்குலேட் பண்ணுறீங்க, அதை கூட நீங்கள் KVL யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பொட்டன்ஷியல் அக்ராஸ் திஸ் டெர்மினல் அஸ் வெல் அஸ் திஸ் டெர்மினல் வந்து 20 வோல்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. இதை நான் இன்னும் கூட கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி எழுதுகிறேன். அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து 20 வோல்ட், இது வந்து கிரவுண்ட். அதாவது இந்த 20 வோல்ட் அக்ராஸ் அப்படின்றது இப்படி தான் இருக்குமானா கிடையாது. இட் இஸ் நாட் நெசசரி. இந்த இடத்துல 22 வோல்ட், இந்த இடத்துல 2 வோல்ட் இருக்கலாம், 24 வோல்ட் 4 வோல்ட் இருக்கலாம். ஜஸ்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் 20 வோல்ட். பட் இட் இஸ் நாட் நெசசரி டு பி திஸ், பட் வி கேன் ரைட் திஸ். ஏன்னா கொஷின் நமக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல 24/4ன்னு வச்சு கூட இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த இடத்துல யூ கேன் சே வாட் டு சே. ஓகே, இந்த இடத்துல ஜஸ்ட்டு 20 + Xன்னு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல Xன்னு வச்சுக்கோங்க. த ஆன்சர் வில் கம். ஏன்னா அதுதான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். சரி, ஓகே. அண்டு வி கேன் ரைட் திஸ் 4/3 மைக்ரோ ஃபேரட், 4 மைக்ரோ ஃபேரட், 4 ஓம்ஸு, 6 ஓம்ஸு. ஓகே, ஐ ஹாவ் டாட் யூ, நான் உங்களுக்கு நடத்திருக்கேன் வோல்டேஜ் டிவைடர் ரூல் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் அஸ் வெல் அஸ் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி நவ். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த 6 ஓம்க்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, வோல்டேஜ் டிவைடர் ரூல் அப்படின்றது என்னென்னா, லெட்ஸ் சே R1 R2 அப்படின்ற 2 ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு பேட்டரி சோர்ஸில், வீன்ற ஒரு பேட்டரி சோர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு. மேபி நான் உங்களுக்கு இந்த இடத்துல வரைஞ்சே காமிச்சிட்றேன். உங்களுக்கு இது ஆல்ரெடி நான் நடத்திருக்க வோல்டேஜ் டிவைடர் ரூல், இல்லை வேறு யாராச்சும் நடத்தின வோல்டேஜ் டிவைடர் ரூல் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் பார்ட். பட் இந்த இடத்துல இட்ஸ் மை டியூட்டி டு எக்ஸ்பிளைன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சப்போஸ் R1க்கு அக்ராஸாக வோல்டேஜ் வேணும் அப்படின்னா தட் இஸ் V1,
that is R1 divided by R1 plus R2 into V. Similarly V2 அப்படின்றது R2 ஆயிரும். பட் டினாமினேட்டர்லாம் சேம் தான். அந்த Vன்றது இந்த டோட்டல் வோல்டேஜ். அதுபடி பார்க்கும்போது ஜஸ்ட் சப்ஸ்டியூட் திஸ் ஃபார்முலா ஹியர். நமக்கு இந்த இடத்துல பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 6, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10. நமக்கு இந்த இடத்துல நெட் பொட்டென்ஷியல், அதாவது இதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் வந்து 20. அப்போனா 20 டிவைடட் பை 10 2. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் எல்லாமே மைண்டில் போடுறேன். 20 டிவைடட் பை 10 2 அண்ட் த ரெசிஸ்டன்ஸ் வந்து 6, ஸோ 12 வோல்ட். சிமிலர்லி இந்த 4 ஓம்க்கு அக்ராஸாக என்ன ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா 4 டிவைடட் பை 10 இன்ட்டு 20, ஸோ 2, ஸோ இது வந்து 8. நீங்கள் எக்ஸாம்லேயும் இது மாதிரி தான் பண்ணணும். ஜஸ்ட்டு மைண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு பாயிண்ட்டு, அந்த டிப்ஸில் வந்து நான் சொல்ல மறந்தது என்னென்னா, யூ ஒன்லி ஹேவ் எ கப்புள் ஆஃப் ஷீட்ஸ். ஒர்க் ஷீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் நீங்கள் த்ரூ அவுட் த ஹவு மெனி கொஷின்ஸ் 180 கொஷின்ஸ் ரைட். நீங்கள் 180 கொஷின்ஸும் நீங்கள் அதில் தான் சால்வ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் பயாலஜிக்கு தேவையில்லை, கெமிஸ்ட்ரியிலையும் சம் பார்ட்ஸ் தேவையில்லை. பட் அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு மைண்டில் கால்குலேஷன் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு இந்த ஃபார்முலா வந்து பிஹேவ் பண்ணும். பட் திஸ் ஃபார்முலா ஒன்ட் அப்ளிகபிள் ஃபார் கெப்பாசிட்டன்ஸ். அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நான் வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 2 கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, C1 C2. இந்த Vன்ற வோல்டேஜ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, C1 C2. இப்போ உங்களுக்கு வோல்டேஜ் அக்ராஸ் V1 வேணும்னா வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், இந்த இடத்துல வோல்டேஜ் டிவைடர் ரோல் எப்படி ஆக்ட் ஆகும்னா C2 டிவைடட் பை C1 ப்ளஸ் C2 இன்டூ V. இந்த இடத்துல V2 ஈக்குவல் டு C1 டிவைடட் பை C1 ப்ளஸ் C2. அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ஹோப் யூ கெட் இட் ரைட். உங்களுக்கு வந்து இது புரியும் நினைக்கிறேன். சிமிலர்லி பை சேயிங் திஸ், இதுபடி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் 4/3. ஏன்னா டினாமினேட்டர் நமக்கு ஆட் பண்ணல. 4/3 ப்ளஸ் 4, இந்த 4 வந்து 12/3 எடுத்துக்கலாம். இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு 16/3 மைக்ரோ. இது வந்து லைக் எனக்கு தெரில, நான் என்ன பெருமையான சொல்ல, நான் நிறையா ஸ்டெப்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். அது மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். ஜஸ்ட்டு அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நெட்டு 16/3. எனக்கு இந்த 4 மைக்ரோக்கு அக்ராஸாக வோல்டேஜ் வேணும்னா ஐ ஹேவ் டு கோ வித் திஸ் 4/3. அப்போ என்ன வரும் அப்படின்னா 4/3 டிவைடட் பை 16/3 இன்டூ 20. ஏன்னா அதுதானே பொட்டன்ஷியல் அக்ராஸ் திஸ் திங் ஹோல் திங். ஸோ 3 கேன்சல் ஆகிரும், 4 இதுவும் கேன்சல் ஆகி 5 வந்துடும், 5 வோல்ட். அப்போ இதுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. டோட்டல் 20யா, இங்கே 5 போயிடுச்சுன்னா மீதி இருக்க 15 இங்கே தான் வரும். சிமிலர்லி இங்கேயும் அதே தான். டோட்டல் 20யா, இங்கே 12 போயிடுச்சுன்னா மீதி 8 அப்படி தான் இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ கேன் கெட் இட். ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து VA பொட்டன்ஷியல், இந்த இடத்துல வந்து VB. இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், ஒரு பாயிண்டில் எனி ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போஸ் இந்த பாயிண்டில் உங்களுக்கு வோல்டேஜ் என்ன வேணும் அப்படின்னா, சப்போஸ் இந்த பாயிண்ட் லெட்ஸே P அப்படின்னா, இந்த இடத்துல பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மல்டிமீட்டர் அப்படின்றது ஒரு டிவைஸ். அதை வச்சு நம்ம வந்து வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் என்ன, as well as ஆம்பியர் எவ்வளோ போகுது, கெப்பாசிட்டன்ஸ் என்ன இருக்குது, ஸோ எல்லாமே கண்டுபிடிக்கலாம். அதில் நமக்கு 2 நாப் இருக்கும். அதில் ஒரு நாப் இங்கே வச்சுக்கணும், இன்னொரு நாப் வந்து கிரவுண்டில் கொடுக்கணும். கிரவுண்டு நமக்கு இந்த கொஷினில் இல்லை, பட் இங்கே சர்க்யூட்டாக இருக்கும்போது கிரவுண்ட் இருக்கும். அப்படி கொடுக்கும்போது அந்த மல்டிமீட்டரில் எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு காமிக்கும். சிமிலர்லி இந்த பாயிண்ட்டில் நீங்கள் ஒரு மல்டிமீட்டரோட ஒரு நாப் வச்சுட்டு இன்னொரு பாயிண்ட் வந்து கிரவுண்டில் வைக்கிறீங்க லெட்ஸே அப்படின்னா, நமக்கு இந்த V அப்படின்னு என்ன கிடச்சிரும். கரெக்டாக நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாபு, இன்னொரு நாப் வந்து கிரவுண்டில் இருக்கணும். அப்போனா விச் இஸ் நத்திங், இதுலேருந்து இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் தானே. ஏன்னா இந்த இடத்துல கிரவுண்ட் இருக்குது, இந்த இடத்துல VA இருக்குது. ஸோ VA இஸ் நத்திங் பட் 15. இந்த 15 அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, வாட் சொன்னேன், இந்த 20 + x, இந்த இடத்துல x அப்படி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு 15 தான் வரும். யூ கேன் டூ தட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல என்ன எக்ஸ்ன்னு வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க என்ன அப்படின்றது. சிமிலர்லி அதே மல்டிமீட்டரில் இங்கேருந்து கிரவுண்டுக்கு வைக்கும் போது நமக்கு 8 வோல்ட் கிடைக்கும். ஸோ VB இஸ் 8 வோல்ட். ஸோ VA மைனஸ் VB இஸ் 7 வோல்ட். ஸோ இதுதான் ஆன்சர். சரி, ஓகே. டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா, இது வழியாக கரண்ட் போகாது, கரெக்ட் இல்லை? நீங்கள் தான் சொல்லிட்டீங்க DC ஹை இம்பிடன்ஸு, கரண்ட் போகாது. பட் எப்படி பொட்டன்ஷியல் இருக்கும் VAல, பொட்டன்ஷியல் இருக்குது அதில் 0 அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் போனால் அந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் நடக்கும். அதுதான் நம்ம பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். பட் கெப்பாசிட்டன்ஸில் பொட்டன்ஷியல் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஒரு DC சப்ளையில் கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு சார்ஜ் டெவலப் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும், சார்ஜ் டெவலப் ஆகும்.
அந்த சார்ஜ்னால நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் 2 பிளேட்டுக்கு இடையில. ஸோ தட் இஸ் த பொட்டன்ஷியல். அதுக்கு கரண்ட் போகணும் போகாமல் இருக்கணும் அப்படின்றது கண்டிஷன் இல்லை. சார்ஜ் டெவலப் ஆகுதா இல்லையா அதுதான் மேட்டர். ஸோ வி கேன் சே ஹியர் வி சி பொட்டன்ஷியல். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை. இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டில் இந்த பிளேட்டுக்கு அக்ராஸாக பொட்டன்ஷியல் இருக்குல்ல. சிமிலர்லி சீரிஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அதுலேயும் பார்த்துருப்போம். கரண்ட் போகாட்டி எப்படி நீங்கள் நெட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிப்பீங்க. ஸோ தட்ஸ் த திங். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம் ஏதோ சொல்லணும்னு நினச்சேனே. ஓகே, சாரி ஐ ஃபோர்காட் ஐ கெஸ். ஸோ ப்ராப்ளம் அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஐ திங்க் தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறமேட்டுக்கு திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் ஒன்ட் பி தேர் until NEET 2025. Every problem will be based on NEET difficulty level. ஸோ within 1 minute 1.5 minutes மேக்ஸிமம். ஸோ அதில் சால்வ் பண்ணுற மாதிரி தான் ப்ராப்ளம் இருக்கும். நான் வந்து ஒரு செக்மெண்ட் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். என்ன அப்படின்னா 1 hour ஆர் மேக்ஸிமம் ஒரு 70 minutes. ஸோ அதில் ஒரு 45 கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு அந்த ஒரு டெமோ காட்டலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் டூ தட். தேங்க்யூ. என்ன விட்டேன்? தேங்க்யூ.